Daily. Taste the Daily. நியூஸ் டே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சொல்லியடி நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் திலகரசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் இப்போ அரசுக்கு எதிராக டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம் பண்ண போறதா அறிவிச்சிருக்காங்க. எங்களுக்கு எங்களோட வேலை நேரத்தை முறைப்படுத்தணும், நேரத்துக்கு ஏற்ற ஊதியம் தரணும், ஓய்வூதிய சலுகைகள் தரணும் அப்படின்லாம் பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சு 28ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 28 போராட்டம் பண்ண போறோம், காலவரையற்ற போராட்டம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி நிறைய போராட்டங்கள் நடந்திருக்குது. அரசுக்கு எதிராக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள் நிறைய போராட்டம் நடந்திருக்கு. இப்போ டாஸ்மாக் ஊழியர்களும் போராட போறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த போராட்டங்கள் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? உண்மையாலுமே டாஸ்மாக் போராட்டம் நடந்ததுன்னா நானும் சந்தோஷப்படுவேன், மக்களுமே சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இந்த மதுவால் தான் முக்கால்வாசி சீரழியுது. இந்த மது கொண்டு வர்றதுனால அவங்க நிறையா மக்கள் சீரழிகிறாங்க. அவங்களுக்குமே அங்கே வேலை செய்கிற பணியாளர்களுக்கும் ஒரு சரியான ஒரு பாதுகாப்பு இல்லை. இப்போ நிறையா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா விஓஎஸ் நிறையா மணல் கொள்ளை இதெல்லாம் தடுக்கிறாங்க. தடுக்க போகும்போது அவங்கள வெட்டுறாங்க, நிறையா வண்டி ஏற்றி கொலை பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி அராஜகமான செயல் நடைபெறுது. அவங்க துப்பாக்கி கேட்டாங்க. உண்மையாலுமே துப்பாக்கி கொடுக்க வேண்டிய ஆள்கள் உண்மையாலுமே மதுபான கடையில் வேலை செய்கிற பணியாளர்களை தான் கொடுக்கணும். அவங்களுக்கு போதுமான ஊதிய உயர்வு, சம்பளத்தின் அடிப்படையில் அவங்க எப்படி சொல்றது, காலையில் 12 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா நைட்டு வரைக்கும் அவங்களுக்கு வேலை செய்ய வேண்டியதாக இருக்கு. உயர் அதிகாரியின் அழுத்தம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கு. கண்டிப்பா அவங்களுக்கு பணிச்சுமைகள் அதிகமாக இருக்கு. அதுல நிறைய நிதி முறைகேடுகள்லாம் இருக்கு. நீங்க அந்த டெண்டரில் அந்த பார் நடத்துறது அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. உண்மையாலுமே சம்பாதிக்கிறது எல்லாமே திமுக ஆட்சியாளர்கள் அவங்க எடுத்திருக்க அந்த பார் எடுத்திருக்க டெண்டர் எடுத்திருக்க அவங்கள தான் இருக்காங்க தவிர முழுசாக பாதிப்புக்குள்ளாகிறது இவங்க தான். இவங்களுக்கு தேவையான ஊதியமோ மற்ற சலுகைகள் எதுவுமே கொடுக்கறது இல்லை. இவங்க மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லிஸ்ட்டு தமிழ்நாட்டில் இருக்க அரசு பணியாளர்கள் எல்லாருமே அந்த லிஸ்ட்டில் அடங்குறாங்க. போராட்டங்கள் அதிகமாக இருக்கும். அரசுக்கு எதிராக இந்த மாதிரி ஒடுக்குமுறை அரசு அதிகமாக கையாடுறதுனால நிறைய சட்டத்திட்டங்கள் உட்பட்டு நிறைய போராட்டங்களுக்குமே வராங்க. இல்ல, என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப ஒட்டுமொத்த அந்த அரசு துறை ஊழியர்களுமே அரசுக்கு எதிராக போராடுறாங்க அப்படின்னா எதனால போராடுறாங்க? இல்ல அரசு அவர்களுக்கு கொடுத்த அவர்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றாம தாமதப்படுத்துறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? சார் இப்போ கண்டிப்பா பார்த்தா நிறைய இப்போ அரசு எப்பயுமே பொதுவாக ஒரு கருத்து இருக்கு. என்னன்னா திமுகக்கு சாதகமாக தான் அரசு அதிகாரிகள் எல்லாமே இருப்பாங்க, ஓட்டு போடுவாங்க, ஃபீச்சர்ஸ் எல்லாமே வச்சு சொல்றாங்க. இப்போ இந்த வாட்டி அது நடைபெறாதுன்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லா பணியாளர் சத்துணவு பணி நீங்க சொன்ன மாதிரி தான் அரசு அதிகாரியா இருக்கிறவங்க எல்லாருமே போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு தேவையான ஊதியம், அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றல. எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நம்பி தான் நாங்கள் ஓட்டு போட்டோம். அந்த வாக்குறுதிகள் எதுவுமே எங்களுக்கு நிறைவேற்றாதனால நாங்கள் போராட்டம், அந்த மாதிரி ஓட்டு போட மாட்டோம். நிறைய வீடியோஸ் அதெல்லாம் பார்க்குறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசுக்கு எதிராகவும் அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாதனால தான் அது கண்டிப்பாக நடக்கும். இல்லை, அரசுக்கு அவர்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுல, இல்லை அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுல என்ன தயக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சார் இப்போ நம்மளோட வருவாயில் நமக்கு போதுமான வருவாய் நிதி ஆதாரம் ஒன்று ஜிஎஸ்டி அந்த மாதிரி வரி இனங்களில் மட்டும்தான் அரசுக்கு வருவாய். இவங்களாம் ஓனா எதுவுமே வருவாயை கிரியேட் பண்ணுறதுல எதுவுமே தயாராக இல்லை. அதுக்கான போதிய அறிவுத்திறனும் இப்போ இருக்க ஆட்சியாளர்களும் சரி அரசு அதிகாரிகள் இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் ஒரு பக்கம் டாக்ஸ் எல்லாம் ஏற்றிட்டாங்க, நிறைய கடன் வாங்கி 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அப்படின்னா அரசுக்கு நிதி இல்ல, எங்கிட்ட கஜானாவில் காசே இல்லை அப்படின்னு சொல்றது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு பக்கம் டாக்ஸ்னால அரசுக்கு வருமானம் வருது, இந்த பக்கம் கடனுக்கு மேல கடன் வாங்குறாங்க. அப்படின்னா அரசுக்கு போதிய நிதி கிடைச்சிட்டு தானே இருக்கு. அப்போ அந்த கோரிக்கைகளையும் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றல அவங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கு? சார் அவங்க எதுக்கு தயங்குறாங்க அப்படின்னு தான் தெரியல. நீங்க சொல்ற மாதிரி நிறைய வரி இனங்கள்லாம் ஏற்றி இருக்கிறாங்க. அவங்க நிதி பற்றாக்குறைன்றது தமிழகத்தில் அதிகமாகவே இருக்கு. அதை பூர்த்தி பண்றதுக்கு நிறைய கொண்டு வரணும், புதுசா திட்டங்கள் கொண்டு வரணும். நம்ம இன்கம் நமக்கு ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கிறாருன்னா இன்கம் செலவினங்கள் ஒன்று இருக்கும், இன்கம் ஒன்று இருக்கும். அந்த இன்கம் ஜென்ரேட் பண்ணணும். அந்த இன்கம் ஜென்ரேட் பண்றது மக்களிடத்துல வேற ஏதோ வருவாய் இனங்களை பெருக்கணும். இவங்க வருவாய் இனங்களை எதுவுமே பெருக்கிறது. கடன் சுமைகள் அதிகமாக இருக்கு. அந்த கடன் சுமைகள் எதுக்காகனா மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தவறான வழிகளில் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு சரியான வழிகளில் அரசு கொண்டு போயிருந்தா இந்த மாதிரி நிதி சுமை அந்த மாதிரி ஏற்படாது. இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்தை விட இப்ப இருந்த அரசாங்கம் நல்லா பண்றேன்னு சொன்னா நம்ம என்ன வரி சிலைகள் கடன் வாங்குறத கம்மி பண்ணிட்டு மக்களுக்கு சேவைகள் அதிகமாக பண்ணணும். சேவைகள் அதிகமாக இல்லாம அதிகமான போராட்டங்கள் தான் அதிகமாக இருக்கு. இப்போதைக்கு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை காட்டிலும் நமக்கு ஒரு நம்மளோட வருவாயில 50% என்னவோ அரசு ஊழியர்களுக்கு தான்
சம்பளமாக கொடுக்குறோம். அவங்களோட தேவைகளை இன்னும் பூர்த்தி பண்ணாமல் இருக்குது. இது கண்டிப்பாக ஒரு பெரிய தாக்கத்தை தான் ஏற்படுத்தும் சார். ஓகே சார். இன்னொன்று, இப்போ இந்த திமுக கூட்டணியில் சமீப காலமாகவே நிறைய சலசலப்புகள் இருக்கு. கூட்டணியில் இருக்க விசிக ஒரு கருத்தை சொல்றாங்க, காங்கிரஸ் ஒரு கருத்தை சொல்றாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு கருத்தை சொல்றாங்க, மதிமுக ஒரு கருத்தை சொல்றாங்க. அப்படின்னு எல்லாமே கூட்டணியில திமுகவுக்கு எதிரான கருத்துக்களாகவே பார்க்கப்படுது. ஏன் திடீர்னு கூட்டணி கட்சிகள் இப்படி ஒரு சலசலப்பை ஏற்படுத்துறாங்க சார்? இப்போ எப்பவுமே மக்கள் தான் வந்து ஆட்சியாளர் மேலே அதிருப்தியில் இருப்பாங்க. கூட்டணி கட்சியில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து ஆட்சியாளருக்கு வந்து தவறு செஞ்சிருந்தாலும் அவங்க மேலே வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவங்களுக்கு வந்து பக்கபலமாக இருக்கிறது தான் கூட்டணியோட வரலாறு. இப்போ இதுக்கு முன்னாடி நிறையா வரலாறு பார்த்துருப்பேன். இலங்கை தமிழர் கொண்டு குவிச்சது அது எல்லாமே எப்பயா இருந்தாலுமே ஒரு ஸ்டாண்ட் வந்து கூட்டணி பக்கம் தான். இப்போ இருக்க சூழ்நிலை எப்படின்னா விசிகா ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இப்போ விஜய்க்கு வந்து எதுக்கு எஃப்ஐஆர் போடல, அரெஸ்ட் பண்ணலன்னு அவர் ஒரு கருத்தை சொல்கிறார். மதிமுக வந்து எதிர்பாரான நிலைப்பாடு. அதுக்கப்புறம் சண்முகம் இருக்கா இல்லையா, சிபி, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாரான கருத்து. இந்த மாதிரி வந்து கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களே எல்லாருமே ஒரு எதிர்மறையான கருத்துக்கள் வைக்கிறாங்க. அது இல்லாமல் ஆட்சியில் பங்கு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ கிட்டத்தட்ட வந்து திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 கட்சிகள் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாருமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்றாங்க. அந்த ஆட்சி அதிகாரத்தை பங்கு கொடுக்காட்டினாலும் யார் அதிகமான சீட்டு கொடுக்குறாங்களோ, இந்த மாதிரி எதிர்மறையான கருத்து இல்லாமல் யார் வந்து சரியாக நமக்கு வந்து ஆட்சி நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கண்டிப்பாக போய் சேருவாங்க. இந்த கூட்டணி நிலைக்காது ஒரு பெருசாக ஒன்றும் தாக்கத்தை ஏற்படுத்த உடையத்துக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு சார். இன்னைக்கு இருக்க அரசியல் சூழ்நிலை வந்து இன்னும் ஒரு 6 மாசம் என்னவோ இருக்கு. இப்ப இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் மாறிடுச்சு. இப்ப ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நிலைமையும் ஒரு இந்த மாதிரி எலெக்ஷன் வரும்போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் டைம்ல கண்டிப்பா 3 மாசத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று நடக்கும். இது நம்ம 2Gல இருந்து பார்த்திருப்போம். வேற சம்பவங்கள் எல்லாமே எலெக்ஷனுக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடியோ 3 மாசத்துக்கு முன்னாடியோ பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் நடக்கும். அந்த சம்பவத்தின் அடிப்படையில் தான் அது ஓட்டா மாறும். எப்பயுமே அது வந்து அதை ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க அதை மிஸ் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா அந்த டைம்ல நடக்கும்போது மக்கள் வந்து ஓட்டை மாத்தி போட்டு யாருக்கு செலக்ட் பண்ணுமோ அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. இந்த கூட்டணி கண்டிப்பா நிலைக்காது சார். இப்ப விஜய் வந்திருக்கிறாரு, பிஜேபி இருக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா தனியா ஒரு கூட்டணியை கிரியேட் பண்ணுவாங்க. திமுக, அதிமுகவோ இல்ல வேற ஏதாவது மூணாவது ஒரு அணியை ஏதாவது ஒரு கிரியேட் பண்ணாங்கன்னா அதுல போய் சேர்றதுக்கு இங்க இருக்கிற கூட்டணிகள் எல்லாமே அங்க போய் சேர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இப்ப விசிகாவே எடுத்துக்கலாம். இப்ப இவங்களோட நிலைப்பாடுல அவங்க மாற்று கருத்துல தான் இருக்காங்க. விஜய்க்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்றாங்க. ஒருவேளை விஜயும் திமுகவும் கூட்டணியில் இருக்கிறாங்களா அப்படின்றத ஒரு கூட்டணி கட்சியில இருக்கிற விசிகாவே சொல்லும்போது இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை கண்டிப்பா ஏற்படுத்தும் சார். ஓகே ஓகே சார். இன்னொன்று, நிறைய இப்போ கூட்டணியில் சலசலப்பு அப்படின்னு சொன்னாலும் கூட இது தேர்தலுக்கான சீட்டு பேரம்னு பார்க்கணுமா, இல்ல கூட்டணியிலிருந்து இல்ல திமுக மீது இருக்கக்கூடிய அதிருப்தியின் வெளிப்பாடு அப்படின்னு நம்ம பார்க்கணும்? நீங்க ரெண்டுமே பார்த்துக்கலாம் சார். இப்போ வந்து நம்ம கூட்டணி சீட்டு பேசுறது அது எல்லாமே வந்து எலெக்ஷனுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியோ 2 மாசத்துக்கு முன்னாடி நடக்காது. இது வந்து அதிருப்தி தான். இப்போ அவங்களுமே அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய சீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 சீட்டோ 4 சீட்டோ ஒரு விசிகா கொடுக்குறாங்கன்னா அந்த சீட்டை நாங்கள் வந்து ஜெயிக்கணும். விசிகா இருக்கிறவங்க சீட்டை ஜெயிக்கணும்னு எப்படி ஏன் விசிகா மேலேயும் திமுக மேலேயும் ஒரு நல்ல பேர் இருந்தால் மட்டும்தான் அந்த தொகுதியில் போய் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு திருப்பூரில் ஒரு எம்எல்ஏ விசிகா எம்எல்ஏ இருக்கிறாருன்னா அங்கே வந்து அவங்க வந்து விசிகா சிம்எல்ஏ நின்றாலும் டிஎம்கே 2 பேரும் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதுக்கு என்ன வேணும்னா ஆளுங்கட்சியோட சப்போர்ட்டும் மக்கள் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அவங்களோட நிலைப்பாடு என்னன்னா, எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னா 41 பேர் இறந்துட்டாங்க, இறந்ததுக்கு வந்த காரணம் திமுக தான் அப்படின்ற நிலைப்பாடு மக்கள் மத்தியில் இருக்கு. அப்படி இருக்கும்போது நாங்கள் போய் ஓட்டு கேட்டோம்னா திமுக கூட்டணியில் தானே இருந்தீங்க, உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம், உங்களோட வாக்கு இழக்கிற சூழ்நிலை வரனால அவர் உஷாரா இப்பவே சொல்றாரு. ஒன்று சரி கட்டுவாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர் வேற ஒரு கூட்டணி போடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு சார். இல்லை சார், இன்னொரு விஷயம், திமுக ஆட்சிக்கு வந்திருந்தே பேசப்படக்கூடிய விஷயம், நிறைய திமுக அரசு ஊழல் செய்து ஆட்சிக்கு வந்த புதுசில் உதயநிதியும் சபரீசனும் 30,000 கோடி ஊழல் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து டாஸ்மாகில் 1000 கோடி ஊழல் பண்ணிட்டாங்க. மாநகராட்சியில் சென்னை மாநகராட்சியிலே கழிப்பறையில் ஒரு 1000 கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய 25 மாநகராட்சியில் நிறைய ஊழல் முறைகேடுகள் நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் ஆளும் அரசு மீது வைக்கிறாங்கல்ல. இது அரசியல் ஆதாயத்துக்காக வைக்கிற குற்றச்சாட்டுன்னு சொல்றீங்களா, நினைக்கிறீங்களா, இல்ல உண்மையிலுமே திமுக அரசு ஊழல் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா? கண்டிப்பா இதுல வந்து மறுக்கிறதுக்கான ஒண்ணுமே இல்லை. ஊழல் தான். நீங்க சொல்லும் போது சென்னை கார்பரேஷன்ல ஊழல், அதுக்கப்புறம் மதுரை கார்பரேஷன்ல வரி ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணலாம். அதுல வந்து வரி ஏய்ப்பு பண்ணியிருக்காங்க. அதுல ஊழல் 300 கோடியோ 400 கோடியோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சார்ஜ் ஷீட்லாம் போட்டு அவங்கள ரிமாண்டே பண்ணியிருக்காங்க. இது வந்து நமக்கு ஒரு பெரிய ஆதாரம் தான். ஒரு நீதிமன்றமே ஒரு ஆர்டர் போட்டு அவங்களை ரிமாண்ட் பண்ணியிருக்கு. கண்டிப்பா எல்லாத்துலயுமே ஊழல் இருக்கு. நீங்க சொல்லுங்க, சென்னை மாநகராட்சி எந்த ஒரு ஆட்சியாளருமே தலைமைச் செயலகத்தை இது வரைக்கும் ரைடு வச்சு நம்ம பார்த்துருக்க நினைச்சது பார்த்துருக்க மாட்டோம், ஹிஸ்டரியில இல்லைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டாஸ்மாக் ஆஃபீஸ்லயுமே நடந்திருக்கு. அந்த ஃபைலும் அவங்கள்ட்ட இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி. அதே மாதிரி ஒரு அமைச்சர், சிட்டிங் அமைச்சர் மேல கோர்ட்டே வந்து நீங்க வித்ட்ரா பண்ணிக்கோங்க, நீங்க இருக்கக்கூடாது, கண்டினியூ பண்ணக்கூடாது, மினிஸ்டர் கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நமக்கு ஆதாரம். நம்ம எப்படின்னா பொதுவாக சொல்லிடாம அங்கங்க அப்படின்ற மாதிரி இதெல்லாம் ஒரு 2-3 விஷயம் சொன்னது. கோர்ட்டு ஒன்று சொல்லியிருக்கு, மதுரையில் வரி ஏய்ப்பு ஒன்று. அந்த மதுரையில் வரி ஏய்ப்பு வந்து எல்லா மாநகராட்சி நகராட்சியிலுமே
எல்லாமே செக் பண்ணுங்க அப்படின்றதே ஆர்டர் போட்டிருக்காங்க. வரி ஏய்ப்பு நடந்து இன்னைக்கு வந்து அந்த ஆடிட்டிங் அதெல்லாம் அவங்க ஆட்சியாளர்களை வச்சு பண்ணிக்கிறாங்க. அடுத்து ஆட்சி மாறும்போது தான் என்ன ஊழல் பண்ணியிருக்கிறாங்கன்றது ஃபுல் டீட்டெயில் மொத்தமாகவே வரும். கண்டிப்பாக ஊழலில் தான் மூழ்கி இருக்கு. அவங்க ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களே அதை வருத்தப்படுறாங்க. போன ஆட்சியில் நாங்கள் நல்லா இருந்தோம் அப்படின்றது ஒரு சிலருக்கு மட்டும்தான், அவங்க கட்சி தலைவர்களுக்கும் அவங்க மினிஸ்டர்ஸுக்கும் அவங்க சம்மந்தப்பட்ட எம்எல்ஏஸுக்கு மட்டும்தான் இருக்கே தவிர மக்கள் வந்து ஒரு துளியும் இல்லை. இந்த ஊழலால் பாதிக்கப்பட்டது மக்களோட வரி பணங்கள் தான். நீங்கள் வரியை ஏற்றுறீங்க, வரியை ஏற்றி என்ன பண்ணுறீங்க, மக்களுக்கு போய் சேருது. அதில் இப்போ நான் ஒரு டேக்ஸ் கட்டுறேன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறேன், ரோட் டேக்ஸ் கட்டுறேன், மத்திய அரசுக்கு கட்டுற வரி இனங்களில் வந்து பாதி வந்து மாநில அரசுக்குமே போகுது. அது வந்து திருப்பி என்கிட்ட வருதா அப்படின்னா வருதில்லை. நான் இப்போ ஒரு 1000 ரூபாய் டேக்ஸ் கட்டுறேன் அப்படின்னா ஒரு 500-600 ரூபாய் மத்திய அரசுக்கு போகுது, ஒரு 400 ரூபாய் மாநில அரசுக்கு போகுதுன்னா திருப்பி அரசுக்கிட்ட இருந்து எனக்கு ஒரு 300 ரூபாய்னா திருப்பி வரணும்ல, ஏதாவது ஒரு நன்மைகள் வந்து சேரணும்ல. அப்போ வரிக்கு மேல வரி போடுறாங்க, கடனுக்கு மேல கடன் வாங்குறாங்க. ஆனா மக்களுக்கான திட்டங்கள் என்ன திமுக அரசு செய்தது அப்படின்னு பார்த்தா அங்க மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. அப்படின்னா ஆனா இன்னொரு பக்கம் ஊழல் செய்யறதுல வந்து திமுக வந்து அந்த ஊழல் செய்யக்கூடிய அமௌண்ட் வந்து பெருகிட்டே வருது. அப்படின்னா அப்போ ஊழல் செய்யறதுக்காக தான் திமுக அரசு ஆட்சிக்கு வந்திருக்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது இல்ல? சிரிப்பு வருது. எப்பயுமே ஊழல்லாம் பாத்தீங்கன்னா 100 கோடி 50 கோடி 25 கோடி அப்படின்ற ஹிஸ்டரி எல்லாமே திமுக அமைச்சர்களால போயிருச்சு. ஜெகத் ரட்சகன் அவங்கவுங்க இந்த சீனியர் அவங்கெல்லாம் 1000 கோடி 3000 கோடி 5000 கோடி இவங்கெல்லாம் இந்த ஊழல் பண்ண பணத்தை கொடுத்தாலே தமிழ்நாடு ஃபுல்லா ஹாஸ்பிட்டல கட்டி விட்டு மக்கள் செழிப்பா இருப்பாங்க போல இருக்கு. ஒரு லிமிடேஷனே இல்லாம அவ்வளவு ஊழல் பண்ணி என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தான் தெரியல. இனி வரும் அரசாட்சி இந்த ஊழலை தடுத்து இவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஊழல் பணத்தை எல்லாமே ரெக்கவரி பண்ணி நாங்கள் இவ்வளோ ரெக்கவரி பண்ணியிருக்கோன்றதை கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொடுக்கணும். கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை மக்கள் கொடுப்பாங்க. இவ்வளோ பெரிய ஊழல் செய்ய வேண்டியது என்ன தேவைக்காக இவ்வளோ ஊழல் பண்ணுறான் சொல்கிற மாதிரி ஊழல் பண்ணவங்க எல்லாமே காலேஜ் வச்சுருக்கிறாங்க சார். மெடிக்கல் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ், இங்கே திருவண்ணாமலையில் பாருங்கள், நேரு பாருங்கள், திருவள்ளூரில் பாருங்கள், கும்மிடிப்பூண்டியில் பாருங்க. இவங்க எல்லாமே அங்கெல்லாம் நான் சொன்னவங்க எல்லாமே எம்எல்ஏஸ். அந்த பக்கம் எனக்கு சரியா தெரியல. இந்த சரௌண்டிங்ல இருக்கவங்க எல்லாமே காலேஜஸ் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஊழல் பண்ண பணத்தை சர்வீஸ் பண்ணக்கூடிய காலேஜ், ஹாஸ்பிட்டலா, ரீலா ஹாஸ்பிட்டல், இந்த இதுல ஜெகத் ரட்சகன் இருக்கு. அந்த மாதிரி வந்து இவங்க சம்பாரிச்ச பணத்தெல்லாம், ஊழல்ல சம்பாரிச்ச பணத்தெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி ஒயிட்டா மாத்திக்கிறாங்க, பினாமி இதுவா கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இது கண்டிப்பா ஒழிக்கப்படும். அப்ப எனக்கு என்ன சந்தேகம் வரும்னா, ஊழல் செய்யதான் அவங்க ஆட்சிக்கு வராங்களா? கண்டிப்பா சார், இதுல எதுவுமே இல்லை. இப்ப அவங்கள்ட்ட இருக்கிற எம்எல்ஏஸ்ல ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோன்னா முக்காவாசி எல்லாருமே ஊழல் தான் பண்றாங்க. ஊழல் பண்ணவங்களுக்கு தானே சீட்டு கொடுக்குறாங்க. இப்ப லாஸ்டா இப்ப இருக்கிறவங்க யாராவது புதுசா ஒரு வாய்ப்பு இருக்கிறாங்களா? அதிமுக இருக்கிறவங்க வந்து புதுசா எங்க இருக்கிறவனே தெரியாது. எனக்கு தெரியும் ஒரு 4-5 எம்எல்ஏஸ்லாம் எங்க இருக்கிறாங்கன்னே தெரியாது. அப்ப எல்லாம் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, வேட்பாளர் லிஸ்ட் வருமா, இப்பா இவர் வந்து எங்கிட்ட அங்க நின்றுட்டு இருப்பாருப்பா, இவர் எங்கிட்ட பேசிட்டு இருப்பாருப்பா. அந்த மாதிரி லிஸ்ட் வந்து ஹிஸ்டரி தான் இருக்கே தவிர. ஆனா இப்ப ஊழலுக்கு மேல ஊழல் திமுக ஆட்சியில் நடந்துட்டு இருக்கு. ஆனா திமுகவினர் சொல்றது என்ன, நாங்க 2026ல 200 தொகுதிகளுக்கு மேல ஜெயிச்சு தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்புன்னு சொல்றாங்களே. இதுவரையும் திமுக வந்து 2வது முறை ஆட்சிக்கு வந்த வரலாறே கிடையாது. ஏன்னா முதல் பாதியில அவங்க ஆட்சியில் இருக்கும்போது செய்யக்கூடிய அட்டூழியங்கள் மீண்டும் அவங்களுக்கு அந்த ஆட்சிக்கான வாய்ப்பு வந்து மக்கள் கொடுத்ததே இல்லை. இப்ப 2026ல 200 தொகுதி நாங்க ஜெயிப்போம்னு சொல்றாங்களா, அது எந்த அளவுக்கு திமுகவுக்கு சாத்தியமா இருக்கு? கள நிலவரம் எப்படி இருக்கு சார்? அது நாம வந்து அவங்களே சொல்லிக்கலாம், இப்ப நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்றதுக்காக நம்ம மேல இருக்கிற குற்றச்சாட்டுகளை ஊழலை மறைச்சிக்கிட்டு சும்மா எல்லாருமே அப்படி சொன்னாதானே ஒரு 10 பேர்ட்ட போய் சேரும். அதை வந்து டிசைட் பண்றவங்க வந்து மக்கள் தான். மக்கள் வந்து சேவையின் அடிப்படையில் எனக்கு யார் வந்து நல்லது செஞ்சிருக்கிறாங்க, இனிமேல் யாரு நல்லது செய்வா, இப்ப நடந்துட்டு இருக்க ஆட்சி எப்படி இருக்கு, பிஃபோரா இருந்த ஆட்சி எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு டிசைட் பண்ணி ஓட்டு போடுவாங்களே தவிர அவங்க கட்சிக்காரர்களோ அவங்க இருக்க வேட்பாளர்களோ அந்த மாதிரி யாருமே பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க. கண்டிப்பா இவங்க வந்து புதுமுகத்துக்கு எங்கேயுமே வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஊழல்ல இருக்கிறவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கும். சார், இப்ப நீங்க சொன்னீங்க மக்கள் கம்பேர் பண்ணி தான் வாக்களிப்பாங்க அப்படின்றீங்க. இப்ப கடந்த ஆட்சியும் இந்த ஆட்சியும் மக்கள் கம்பேர் பண்ணுவாங்கல்ல, அப்போ வந்து 2026 களம் வந்து யாருக்கு சாதகமானதா இருக்கும்? கண்டிப்பா சார், இப்போ மத்திய அரசுல இருந்து ஒரு மாநில அரசு இணக்கமா இருந்தாதான் எல்லாருமே வந்து சேரும். அப்படின்றத இப்போ கூட்டணி அமைச்சிருக்கிறது அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கூட்டணி. எப்படி சொல்றதுன்னா, மக்களுக்கு தேவையானது மாநில அரசாட்சி வந்து மேல வந்து மத்திய அரசுல வந்து ஒரு சுமூகமான இணக்கமான சூழ்நிலை இருந்தாதான் நமக்கு தேவைகளை வந்து பெற்றுத்தர முடியும். இன்னைக்கு ஆந்திரா பாருங்க, என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாமே கொண்டு வராங்க. அந்த மாதிரி ஒரு இணக்கமான சூழ்நிலை வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருந்தா மட்டும்தான் வரும். காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இல்லை. பிரகாசமா இருக்கிறது அதிமுக கூட்டணியும் பிஜேபி மட்டும்தான். அவங்க ஆட்சி அமைச்சா மட்டும்தான் மாநிலத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திட்டங்களும் நல்ல ஸ்கீம்ஸ் எல்லாமே கொண்டு வர முடியும். கண்டிப்பா மக்கள் அவங்கள தான் தேர்ந்தெடுப்பாங்க. இது ஒரு சரியான கூட்டணி. இப்ப திமுக இருக்கிற கூட்டணி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர், அவங்க எங்க போவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றலாம் எதுவுமே தெரியாது. சலசலப்பு இன்னுமே இருக்கு, அது அடங்காது, அது ரொம்ப ஒரு கஷ்டமான. இங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அதிமுக வந்து மாநில இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி ப்ரீவியஸ் ஆட்சியில் இருந்தாங்க, இனிமேல் வர போறாங்க. மத்தியில வந்து பிஜேபி இருக்கு, இதுக்கு முன்னாடி அவங்களுக்கும் பெரிய ஹிஸ்டரி இருக்கு. 2 பேருக்குமே ஒரு நல்ல ஹிஸ்டரி
ப்ரீவியஸா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. கண்டிப்பா நல்ல ஒரு கூட்டணி. இது கூட வந்து நிறைய ஒரு சாதகமான சூழ்நிலை வந்து இணக்கமா நல்லா இருக்கிறவங்க வந்து கூட்டணி சேர்ந்தா இன்னும் நீங்க அந்த 200 பிளஸ்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கும். இந்த கூட்டணி இவங்க பிளான் பண்ற கூட்டணிகள் அமைஞ்சதுன்னா கண்டிப்பா 200 பிளஸ் தான். அதுல மாற்று கருத்தை இல்ல. தெளிவா ஒரு கேள்வி வந்து எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காரு, எங்களோட கூட்டணிக்கு மிகப்பெரிய இன்னொரு கட்சி ஒன்று வந்து சேரப்போகுது அப்படின்றாங்களே. இப்ப இன்னொரு பக்கம் இப்ப இந்த திமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பு இருக்கு இல்லைங்களா? எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதுனால நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு இப்ப திமுக கூட்டணி கட்சிகள் பேச ஆரம்பிக்கிறாங்களா? நமக்கு வேற ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கறனால திமுக ஏத்து பேசுறாங்களா? கண்டிப்பா சார். இப்போ எப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன கூட்டணி 2 கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும்போது எந்த கூட்டணி ஜெயிக்குமோ அந்த கூட்டணியிலே போனாதான் நம்ம மக்களுக்கு சாதகமா இருக்குன்றத கண்டிப்பா அதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி பேசுறது. ஒரு சலசலப்பை கிரியேட் பண்றதுக்கு, எனக்கான டிமாண்டை கிரியேட் பண்றதுக்காகவும் எதிரணிக்கு நாங்க போகிறதுக்கு தயாரா இருக்க, அவங்களை வந்து என்ன கூப்பிடுறாங்க அப்படின்றத ஒரு மறைமுகமா சொல்றதுக்கான ஒரு வார்த்தை தான் அது. கண்டிப்பா அவங்க கூட்டணிகள சலசலப்பு இருக்கு, அவங்க எல்லாமே இங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அவங்களுக்கும் அவங்க கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு எந்த கூட்டணியில போனா நமக்கு வந்து சாதகமான சூழ்நிலை கண்டிப்பா போகும் அப்படின்றதுல வாய்ப்பு. அவங்க எல்லாமே இதுக்கு முன்னாடி கூட்டணியில இருந்தவங்க தானே, இருந்தவங்க இதுக்கு முன்னாடி வேற கூட்டணியில இருந்தவங்க இப்ப இதுக்கு போயிருக்காங்க. கண்டிப்பா சாதகமான சூழ்நிலை வரும், எல்லாருமே ஒண்ணு சேருவாங்க, நல்ல முடிவா எதிர்பார்க்கலாம். ஓகே சார், நேரத்தை செலவிட்டு பல்வேறு கேள்விகளுக்கு விடை தந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார். நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.